இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். விடியற்காலைல ஒரு 4:15 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். நித்தி வந்து எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கு தூக்கம் வரல. கொஞ்சம் தண்ணி கேட்டுட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா யாரோ நிற்கிறாங்கன்னு பார்த்தா மித்தி தான் வந்து நிற்கிது. என்ன மித்தி, இன்னும் தண்ணி வேணுமான்னா, சரி அதுக்கப்புறம் அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து பார்த்தா டைம் 4:15 ஆகுது. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, பாத்திரமும் கழுவல. ஸ்கூல் வேறு போகணுன்றதுனால சரி பரவாயில்ல சீக்கிரமாக எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிக்கும் போது தூங்கிட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம விடியற்காலையில் எழுந்திரிச்சு திரும்ப தூங்க ஆரம்பிச்சோம், பொழுதே விடிஞ்சிரும். அப்புறம் டைம் ஆகிடுன்றதுனால சரி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. விடியற்காலையில் இந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டால் காற்று அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. வெளியில் வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியில் நின்றுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்டே போயிட்டு வெளியில் போய் நின்றுட்டு இருந்தேன். இங்கே கிட்டே வந்து பால்கனி மாதிரி இருப்பாங்க, நிற்கலாம் வேணும்னா. ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு கொஞ்சம் நல்லா சில்லுன்னு நல்லா காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவிட்டு இன்றைக்கி இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிஃபன் தான் வந்து செஞ்சுருந்தேன். சாதம்லாம் வடிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகிடும். நான் பால் காய்ச்சின அன்றைக்கே என்ன பண்ணேன், அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு காலையில் வந்து டிஃபனுக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்றதுனால அரிசி ஊற வச்சு நைட்டே எடுத்து வச்சுட்டேன்னா, அந்த மாவு பார்த்தா கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. சரி பாத்திரம் கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தா மாவு வந்து மேலே வந்துடுச்சு, பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழெல்லாம் ஊற்றிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவு வந்து இட்லிக்கு வேணுன்ற மாதிரி கரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பக்கெட்டில் வந்து எடுத்து வச்சுனேன். நம்ம என்ன தான் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வந்து மாவு கெட்டு தான் போயிடும். பிளாஸ்டிக்கில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஆனால் சில டைமில் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் ஆகும். மாவு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 4 நாளுக்கு கொஞ்சம் தாங்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருந்தேன். ரோஷன் மித்தி நைட்டு தூங்கலைன்றதுனால 2 பேருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. நானுமே எழுப்பவே இல்லை. தூங்கட்டும். ரோஷன் உடனே எழுந்திரிச்சிட்டான். சரி இன்னும் பொழுது விடியல ரோஷன், தூங்குடா அப்படின்னா அப்புறம் அவனுமே தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக மணி ஒரு 7:15க்கு தான் அவங்கள எழுப்பினேன். எழுப்பி அவங்களுக்கப்புறம் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புறது கரெக்டாக இருந்தது. கீழே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. அதனால் ஏதோ போட்டு இடிச்சிட்டு இருக்காங்க. சவுண்டு அதிகமாக இருக்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வாய்ஸ் அவுட் கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வெளியில் போயிட்டு பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டுட்டேன். கோல மாவு கிடையாது என்கிட்ட. அரிசி மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கையிலே வந்து கோலம் போட்டேன். காமாட்சம்மன் விளக்கு மட்டும் தான் போட்டேன். சரி எப்படி வெறுமனே விடுறதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டேன். காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தோம். அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி மித்தி வந்துட்டான். காஃபி அவங்க காலையில் பால்லாம் எதுவும் குடிக்க மாட்டாங்க. சரி நாங்கள் காஃபி குடிச்சிட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ்க்காக அவிச்சு வச்சுருந்தேன். சரி சுண்டல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு நினச்சேன். 2 ஸ்நாக்ஸ் இருக்குமா, கடை இங்கே எதுவுமே பக்கத்தில் எதுவுமே இல்லை. சரி ரோஷன் வந்து நான் முன்னாடியே வந்து எழுதி கொடுத்துட்டேன். என்னென்ன தேவையோ போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ரோஷன். இங்கே பக்கத்தில் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து அண்ணாச்சி கடை இருக்கும். சமைச்சிட்டே இருப்போம், மறந்துடுவோம். டக்குன்னு எண்ணெய் ஊற்றிட்டு கூட நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சலாம் இருக்கேன். அவ்வளோ கிட்ட இருக்கும், போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் போகணும். சரி முன்னாடி போய்ட்டு அவன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லலான்னு அமுச்சு விட்டுட்டேன். சரி அதுக்குள்ளே இட்லியுமே வெந்துடுச்சு, அவனுமே வாங்கிட்டு வந்துட்டான். சரி காயெலாம் கொஞ்சம் தேவைப்படுது. காயெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வாங்கிட்டா கரெக்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கவர் வந்து 20 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. அங்கே தான் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுமே அந்த வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் இவங்களை ரெடி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவு வந்து இல்லை. சரி சப்பாத்தி வேணும்னு கேட்டான். சரி சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸ்நாக்ஸுமே அதிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன். கார சட்னி தான் வச்சுருக்கேன். இட்லி ஊற்றிட்டு சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப உடம்பு நல்லது கருப்பு உளுந்து. நம்ம வந்து வெள்ளை உளுந்து போடுறதோட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லதுன்றதுனால அது கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். நார்மலாக செய்கிற மாதிரி தான் கார சட்னி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கார சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் தான் யோசிப்பேன், ஒரே மாதிரியே சட்னி வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சால் வந்து இதை வேணான்னிடுவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி இருந்தாலுமே நல்லாயிருக்கும். சரி அதனால் வந்து கார சட்னி வச்சுட்டு சப்பாத்தி வந்து செஞ்சுருக்கேன். ரோஷன் கிட்டே கேட்டேன், சரி இன்றைக்கி என்னடா லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன்னா வந்து சப்பாத்தியே கொடுத்துருங்கம்மான்னா. சப்பாத்தி குழம்பு எதுவுமே வைக்க முடியாது. நைட்டு சொல்லியிருந்தா கூட எதுனா உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து வேக வச்சுருக்கலாம். இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து நான் அதை செய்யறதுக்கு டைம் ஆகிடும்.
சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு வச்சு கொடுக்குறேன்டா. தண்ணி ஊற்றாமல் வந்து கொஞ்சம் தொக்கா வச்சா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. சரி அதை அப்படியே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன். கார சட்னியுமே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். சப்பாத்தி கொஞ்சமாக இருந்தால் போதும். அவங்க ஸ்கூல் அனுப்பிச்சதுக்கப்புறமா நான் வந்து சாப்பாடு வடிச்சிட்டு ஏதாச்சும் குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். குழம்பு கூட தேவையில்லை, சட்னி வச்சுருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 2 டைம் செஞ்சுட்டேன். தயிர் வாங்கி தாளிச்சிட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதே பாத்திரத்துலேயே வந்து சட்னி வந்து தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா வந்து சட்னி அரைச்சிப்பேன். தக்காளி தொக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரோஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி தினமுமே கொடுத்தா கூட வேணான்னு சொல்லவே மாட்டான். இது செய்கிற எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுருவான். ரோஷன் என்னாலலாம் மாவு பிசைஞ்சுலாம் செஞ்சு கொடுக்க முடியாது, எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தாண்டா செய்வான் அப்படின்னு சொல்லிடுவேன். அவனுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் கூட. நான் சொல்லிடுவேன், தயவு செஞ்சு நீ ஹெல்ப்பே பண்ண வேணாம், ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அமைதியாக இருந்தாலுமே போதும், இவன் சும்மா சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் என்னால் வேலை பார்க்க முடியாதுடா அப்படின்னுவான். அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னால் வந்து சமையல் கட்டுக்கிட்ட நிற்கவே முடியாது. கத்துவாங்க, 2 பேருமே மாற்றி மாற்றி கத்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. நம்ம இந்த டைமில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு பொரியல்லாம் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. புது வீட்டிலேருந்து போகிற ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இது. அது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அதனால் நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்லாம் தெரியாது. கிட்ட தான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான். அங்கே வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஸ்கூல் போயிடலாம். அதை விட இது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா அவங்களுமே வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. நான் தான் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் முக்கியமான பாத்திரம் எல்லாமே வந்து அங்கேயே எடுத்துகிட்டு வரல. அடுத்த நாள் தான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். சரி சப்பாத்தி ரெடி பண்ணலான்னு பார்த்தா கல் இல்லை. சரி வேறு என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு சமாளிப்போம்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து இந்த கடப்பாக்கல்லாம் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. சரி வேறு வழி இல்லை, அதுலேயும் மாவு வந்து திரட்டிக்கலாம். ரோஷன் பார்த்தா அது சுத்தமாக சாப்பிட கூட மாட்டான். அப்போ நீங்கள் கல்லில் போட்டு தான் செஞ்சீங்களா, எனக்கு வேணான்னிடுவான். அவனுக்கு தெரியாமே வந்து மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா திரட்டிட்டு வந்து சப்பாத்தி வந்து பக்கத்து வீட்டில் தான் வந்து கல் வாங்கிட்டு வந்து சப்பாத்தி போட்டேன். தோசை தவாவும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி உருட்டுற வந்து கல்லுமே மறந்துட்டேன். இது 2மே வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். சுத்தமாக சாப்பிட மாட்டான். இது இப்படி தான் செஞ்சேன்னா சிலதெல்லாம் வந்து ரோஷனுக்கு தெரியாமல் தான் செய்வேன். அவனுக்கு வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளே தொடுவான், இல்லைன்னா தொடவே மாட்டான். அந்த மாதிரியே அவன் பழகிட்டான். நானும் மாற்றணும்னு நினைப்பேன், அவன் மாறவே மாட்டேங்கிறான். நல்ல விஷயம் தான் அவன் வந்து க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் எல்லா நேரமும் நம்மளால் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டேன். டிஃபனுக்குமே வந்து ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து 2வது ஸ்நாக்ஸ்க்கு தான் வந்து செஞ்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் திடீர்னு வந்து வீட்டுக்கு யாருன்னா வந்து சொல்லிக்காமல் ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட டக்குன்னு எதனா ஒன்று செய்யணும்னா மாவு வந்து எனி டைம் வந்து கோதுமை மாவு வந்து வீட்டில் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இதை வந்து அதிகமாகவே செய்வோம். வாரத்தில் ஒரு டைம் வந்து சாமிக்கு படைக்கும்போது வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வேஸ்ட்டாக போகும். அந்த பழம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணேன்னா சனிக்கிழமை இல்லைனா சண்டே, இது 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து ஸ்வீட் போண்டா வந்து செஞ்சுருவேன். இப்படி செய்ய முடியலனா கூட அந்த பழம் வேஸ்ட் ஆகாது. பக்கத்தில் வந்து பிளாக்கி வந்து தினமுமே வரும். பிளாக்கின்னா வந்து மாட்டுக்கு நாங்கள் வச்ச பேர் தான். தினமுமே அந்த மாடு வந்து வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியல. மாட்டுக்கு தினமுமே வந்து தண்ணி வைப்பேன். வாழைப்பழம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன், சாப்பிடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தேடும்னு நினைக்கிறேன் எப்படியும். உண்மையிலே சொன்னால் மனுஷங்க தேடுறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோன்னா வந்து வாயில்லாத ஜீவன்லாம் கண்டிப்பாக வந்து நம்மளை தேடும். எனக்கு தெரியும். அதை வந்து எப்போவுமே பார்த்துட்டே இருப்போம், நம்ம ஏதாச்சும் வச்சுருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஊருக்கு போயிட்டா கூட வந்து தேடும்னு சொல்லுவாங்க. மாடு வந்து தினமே தண்ணி வைக்கிறதுனால அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும். 1/2 hour கிட்ட நிற்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி நான் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருப்போன்னு பார்ப்போமா. இட்லி ஊற்றிருக்கேன், சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருக்கேன், தக்காளி தொக்கு இருக்குது, ஸ்வீட் போண்டா வந்து செஞ்சுருக்கேன், அதுக்கு கொய்யாக்காய் வச்சுருக்கேன், அப்புறம் பாதாம் சுண்டல் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் லஞ்சுமே கட்டிட்டேன். ரோஷன் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்கு காமிங்கம்மான்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருந்தான். இது ஒரே ஒரு மீன் தான் இருக்குது, இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க்கு தேவையான்ற மாதிரி இருக்குது. பாதாம் மேலெல்லாம் போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபிஷ் டேங்க் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கம்மா. நான் முடிஞ்ச அளவுக்கு கழுவுனேன். ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் அதை எடுத்து கழுவ முடியல. ஏதாச்சும் உடஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 2 ஃபிஷ்ஷாக வச்சுருக்கான். இதோட பேர் தெரில. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மீன் இருந்தது, குட்டி குட்டியாக இருந்தது. அது நிறைய இறந்து போயிடுச்சுன்றதுனால இது ஒரு 2 ஃபிஷ்ஷை மட்டும் வாங்கி வச்சுருக்கான். இது என்ன பண்ணுவானே தெரியல. இது தனித்தனியாக தான் வைக்கணுமா, ஒன்றா வச்சா வந்து அடித்து செத்து போயிடும்னு சொல்கிறான். தெரியல. சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்ப்போம்.